திரு பிரியன், நேற்றைய விவாதத்தில் நீங்க குறிப்பிட்டது விஜய் வந்து கேம் சேஞ்சரா இருப்பாரு அப்படின்னு. ஆனா திரு காமே சொல்றாரு, என்ன அவசியம் வந்திருக்கு? அழைக்கிற கட்சிக்கு தான் நாங்க நிபந்தனைகள் விதிக்கணும், அழைக்கிற கட்சி எங்களுக்கு நிபந்தனைகள் விதிக்க முடியாதுங்கிறது லாஜிக்கலா கரெக்டா? அது அழைக்கிற கட்சிக்கு தான் விஜய் நிபந்தனை விதிப்பார். டெஸ்பிரேட்டாக அழைக்கிற கட்சிக்கு அவர் நிபந்தனை கண்டிப்பாக விதிப்பார். அவர் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு வர்றாரு, நான் தான் திமுகவுக்கு போட்டின்னு சொல்லிட்டு வர்றாரு, என் தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்படி வரவர் வந்து வந்து இன்னொரு கட்சி வந்து வலை போட்டு வீச எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா வரவங்க தான் பல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், சமரசங்கள் அவங்க தான் பண்ணிக்கணும். அழைக்கிறவங்க தான் சமரசம் பண்ணிக்கணும். எதுக்கு அவர் பேசாமல் தானே இருக்காரு? நீங்கள் தானே சொல்கிறீங்க அனுபவஸ்தரோட வந்து பரிசு எழுதுங்கன்னு சொல்கிறீங்க, பல கொடியை பார்த்து புலகாங்க அடைகிறீங்க, இதெல்லாம் நீங்க தானே பண்றீங்க. உங்களுக்கு என்ன நெசிட்டி இருக்கு? தமிழ்நாட்டில் அதிமுக அடுத்த பெரிய கட்சி, திமுக அடுத்த பெரிய கட்சி அதிமுக நீங்க சொல்லிக்கிறீங்க, நீங்க பலமா இருக்கேன்னு வேற சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விஜயை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீங்க விஜயை கண்டுக்காத நீங்க போங்க, நீங்க பாட்டுக்கு பாஜகவோடய சேர்ந்து இருந்து எலெக்ஷன் சந்திங்க. அவர் திமுக எப்படி எதிர்க்கிறாரோ எதிர்த்து போட்டோம். தாவேக்கால ஒரு கரிசனம் தானே, ஒரு கரிசனம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு புதிய கட்சி. உங்களுக்கு என்ன கரிசனம் வேண்டியிருக்கு அவங்க மேல? அவங்களும் திமுக எதிர்க்கிறாங்க, அவங்களும் பாஜக, நீங்க கூட்டணி வச்சிருக்கிற பாஜக எதிர்க்கிறாங்க. உங்களை பத்தியே எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருக்குன்னு உங்களை பத்தியே விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் உங்களை பத்தி அவங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஆனா கூட்டணின்றது நீங்க ஏதோ ட்ரை பண்ணி பாக்குறீங்க. அவர் இன்னும் வாயை திறக்கல, கூட்டணி சேர மாட்டாங்க அப்படிலாம் நான் உறுதிமொழி கொடுக்க ரெடியா இல்லை. அது எலெக்ஷன் சீனரியோ எப்படி வேணா மாறணும், சொல்ல முடியாது. ஆனால் நீங்க போறீங்கன்னா வாலண்டியரா அவருடைய கண்டிஷன்ஸ்க்கு நீங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அவருக்கு என்ன நெசிட்டி இருக்கு? திமுக ஒழிக்கணும்னா எங்க கூட தான் வந்து தேரணும் அப்படின்னு எடப்பாடிக்கு வேணா இருக்கலாமே தவிர அவருக்கு என்ன இருக்கு? இந்த எலெக்ஷன் போனா அடுத்த எலெக்ஷன் பார்த்துட்டு போற திமுக அந்த கட்சியை அழிச்சிடணும்னு அது சொல்றதெல்லாம் என்னால் நம்ப முடியல. எப்படி அழிப்பாங்க சார்? எப்படி அழிக்க முடியும்? நான் கேட்கிறேன், ஒரு கட்சி எப்படி அழிக்க முடியும்? பல கட்சிகள் அழிச்ச வரலாறுலாம் சொல்லுவாங்க, அது தானா வேற ஏதாவது காரணங்கள் அழிஞ்சிருக்குமே தவிர இந்த கட்சியை அழிச்சிடுவார் அப்படின்னா இவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். திமுக வந்து அந்த கட்சியை உதயநிதி அழிச்சிடுவார், இல்லை ஸ்டாலின் அழிச்சிடுவாருன்னு சொன்னால் அதுக்கு பயந்து வந்துடுவார் அவர். அதெல்லாம் வந்து ஒரு பேச்சு வழக்கில் சொல்லலாமே தவிர அதெல்லாம் வந்து உண்மையான இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில படங்கள் தோல்வியையே திரு விஜய் ரசிகர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. கட்சியின் தோல்வி பின்னடைவுனா நீண்ட கால செயல் திட்டமாக அந்த கட்சியை கொண்டு செலுத்த முடியாதுன்னு சுவாமிநாதன் சொன்னார் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்வார்களா? நான் கேட்கிறேன், இந்த கட்டுமானம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நாம் தமிழருக்கு 244 தொகுதியில் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, 234 தொகுதியில் 68,000 பூத்துல அவங்க ஆட்கள் இருந்தாங்களா? நாம் தமிழர் ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நானும் பல பூத்துல பார்த்துருக்கேன். நாம் தமிழர் ஆட்களே கிடையாது. எப்படி ஓட்டு விழுந்தது? நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி சார் ஓட்டு விழுந்தது? ஆயிரக்கணக்கான பூத்தில் அவங்க ஆட்களே கிடையாது சார். இந்த எலெக்ஷன் இன்னும் மோசமாக இருக்கும். ஒரு எலெக்ஷன் பல மாவட்ட செயலாளர்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, புதுசாக போட்டிருக்காங்க. அந்த கட்சியிலேயே பல கட்டுமானங்கள்லாம் ஆள்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஜாதி ஓட்டு போடு, இந்த ஜாதி ஓட்டு போடுன்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் கட்டுமானங்கள் இருந்தால் மட்டுமே ஓட்டு விழும் அப்படின்றது கிடையாது. கட்டுமானங்கள் இருந்தால் ஒரு அட்வான்டேஜ், அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. சரி, நான் கேட்குறேன், அதே ஆந்திராவில் பவன் கல்யாண் மாடலுக்கு சொல்கிறாங்கல்ல, சிரஞ்சீவி மாடல் ஃபெயிலியர், என்டிஆர் மாடல் சக்ஸஸ் ஆச்சு. சக்ஸஸ் தான். ஆமாம், அதே ஆந்திராவில் சொல்கிறேன். சரி, பவன் கல்யாண் எதுக்கு பவன் கல்யாண் மாடல் எதுக்கணும்? பவன் கல்யாண் ஹிம்செல்ஃப் அவரே 14-19 ட்ரை பண்ணிட்டு 21 தானே கூட்டணிக்கு வர்றாரு. அவரே 2 எலெக்ஷன் ட்ரை பண்ணிட்டு தானே வர்றாரு. 6% வாக்கு வங்கி நிரூபிச்ச பிறகு தானே வர்றாரு. அப்புறம் அது விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, அவர் 2 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வர்றாரு. 10% எதுக்கு விஜய் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வரணும்? அவர் ஒரு குறிக்கோளோட வந்திருக்காரு. அந்த குறிக்கோளில் வந்து அவர் நிறைவேறதோ இல்லையோ தெரியாது. முதல் எலெக்ஷனில் அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் கூட்டணி சேர மாட்டார்லாம் சொல்ல வரல, அவருடைய பார்வையிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு, ஃபியூச்சர் எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு தெரிய வேண்டாமா அவருக்கு? அதனால் அவர் அதுக்கான முயற்சிகள் அவர் எடுக்கலாம் இல்லையா அவர்? அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து யார் விரக்தியாக இருக்காங்க, யார் டெஸ்பிரேட்டாக இருக்காங்களோ அவங்க தான் பல சமரசங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக. அதனால அவங்க தான் சமரசம் பண்ணிட்டு போகணும். நீங்க முதல்ல இதுவே சமரசம் தானே சார்? பவன் கல்யாண் மாடல்ங்கிறதே அதிமுக செய்து கொள்ற சமரசம் தானே? ஏன்னா கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் தானே திரு செல்லூர் ராஜு உடனே ரியாக்ட் பண்ணாரு திருமாவளவன் தரப்புல இருந்து வரும்போது. இதுவே சமரசத்துக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா பவன் கல்யாண் மாடலை ஏற்றுக்கணும்னு சொல்றதே சமரசம் தான். என் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறத ஒத்துக்கிறது. அது வந்து பழனிசாமி வாயால சொல்லணும், உதயகுமார் சொன்னா போறாது. பழனிசாமி ஒரு இது சொல்லணும். அவரு டிசம்பர் ஜனவரியில வந்து அவர் சொல்லுவாரா இல்லையா நமக்கு தெரியாது. துணைத் தலைவர் கம் துணை பொதுச் செயலாளர் சார், அவருக்கு வேல்யூ இருக்கு. எதிர்கட்சி துணைத் தலைவர் வேற. இல்ல நீங்க தான் வேணான்றீங்க, நீங்க தனியா இல்ல அது அப்புறம் உங்க பாயிண்ட் நீங்க எடுத்துவீங்க, அத நாங்க ஏற்கனவே அப்புறம் பாப்போம். சார் முடிச்சிடுறேன். சரி சரி. அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து அவங்க கட்சியே பலவீனமாக இருக்குது. சவுத்தில் டெல்டாலெல்லாம் அவங்க பாஜகவோட சேரும்போது இன்னும் அது பலவீனமாக இருக்குது. அவங்களுக்கு தான் விஜய் தேவையாக இருக்கார். விஜய் வந்து அந்த இடத்துல விஜய் இந்த எலெக்ஷன் பொறுத்த மட்டும் தான், 26 எலெக்ஷன் பொறுத்த மட்டும் விஜயோடைய மூவ்மெண்ட் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான மூவ்மெண்ட். அவர் வந்து அதிமுக
தாவேக்கான அது ஏற்படுத்த விஷயங்கள் வேற, மாறுதல்லாம் வேற வேற. அதிமுக பாஜக தாவேக்கான அதோட டைனமிக்ஸ் வேற. அது திமுக அணிக்கணும் பலத்தை கூட்டும். ஆமா. அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஜய் தனியா நின்னாரு, அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணினா அது வேற மாதிரி டைனமிக்ஸ் உருவாக்கும். அது திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அவர் கொண்டு போகும். திமுகவுக்கு பயந்துகிட்டு திரு விஜய் திரு எடப்பாடி பழனிசாமியோட போக வேண்டிய சூழல் இருக்கா? அவசியம் திமுகவுக்கு பயந்துட்டு போக வேண்டிய அவசியமும் இல்ல, சிபிஐக்கு பயந்துட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. சில பேர் சொல்றாங்கல்ல பாஜக சிபிஐ காட்டி பயமுறுத்துட்டு. இப்பெல்லாம் அமலாக்கத்துறைக்கே யாரும் பயப்படல சார், கோர்ட்ல வச்சு வாங்குறாங்க. எந்த நிர்பந்தமும் இல்ல, கூட்டணிக்கு போய் ஆகணும். விஜய்க்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவர் சுதந்திரமா ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவர் அதிமுக கூட கடைசியில போலாம், சொல்ல முடியாது, இல்ல தனியா கூட நிக்கலாம். அவர் என்ன முடிவு எடுக்கட்டும். அவருக்கு இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல அவருக்கு என்ன அட்வான்டேஜ் அவர் பார்ப்பார். அது அவரோட செல்வாக்கு முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும். அதை முயற்சி பண்றாரா இல்ல முதல் எலெக்ஷன்லயே அதிமுகவோட போயிட்டு பழனிசாமி முதல்வாக்கிறதுக்கு உதவி பண்றாரான்னு தெரியாது. ஆனால் பழனிசாமியை முதல்வாக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் விஜய் சொல்லி அவனை பேசும்.